ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாவக்காய் அந்த கழுவுற தண்ணிலாம் நான் ஊற்றினேன்னா அதில் செடி வந்தது. நான் அதை எடுத்து தூர போடாமல் இங்கே பாருங்கள், என்னுடைய கொடி துணி காய்க்க வைக்கிற கொடியிலே வந்துருச்சு. அழகாக பாவக்காய் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது நிறைய இன்னும் காய் கொடுக்கும் நிறையா. அதனால் நான் துணி கூட காய வைக்கவே இல்லை. நான் வேறு இடத்துல காய வச்சுக்கணும், நான் கொடியை ஏற்றி விட்டுட்டேன். இங்கே கருணைக்கிழங்கு பாருங்கள், சட்டி கரணை இருக்குங்களே, பெரிய கரணை. அது சும்மா முளைப்பு வந்ததுன்னு நட்டு வச்சேன். அழகாக அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்துருச்சு. தண்டு நல்லா கீழே நல்லா தண்டுங்க பாருங்கள், தண்டு சூப்பராக மேலே இலையும் வந்துருச்சு. அது ஒரு பக்குவமாக நல்லா இலை காஞ்ச பிறகு தான் அதை பேக்கணும். இப்போல்லாம் அதுக்கு அப்போ தான் நல்லா அந்த கிழங்கு பேத்து எடுக்க முடியும். அடுத்தது இங்கே பாருங்கள், மஞ்சள் வச்சுருக்கேன். மஞ்சள் அதுவும் அழகாக முளைஞ்சிருக்குது. எங்கள் சேண்டல் பாருங்கள், நாங்கள் எங்கே வந்தாலும் அவன் அழகாக வந்துடுவான். எங்கள் தோட்டத்திலே நிற்கிறான் பாருங்கள் சேண்டல். இங்கே வர்ற ஹாய் சொல்லிட்டா சேண்டல். அப்புறம் தண்டிக்கீரை விட்டுருக்கேன் பாருங்கள், தண்டிக்கீரை அழகாக சூப்பராக